வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி வெயில் நேரத்துக்கு ஏற்ற ஒரு வெந்தய குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு குழம்பு. எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது சைவ மீன் குழம்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக தேன் மாதிரி நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். இந்த வெந்தய குழம்பு வெயில் நேரத்துக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. ரெண்டாவது பால் ஊட்டும் தாய்மார்கள் இருந்தீங்கன்னா இந்த வெந்தய குழம்பு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு வச்சுருந்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி வறுத்து நடத்த போகிறோம். அதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இந்த வெந்தயம் கொஞ்சம் படபடன்னு பொரியணுங்க. அதே சமயம் கருகிடக்கூடாது. ரொம்ப கருகிருச்சுன்னா கசப்பு தட்டும் குழம்பு. இதில் சாப்பாட்டு அரிசி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும். இந்த வெந்தயமும் அரிசியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும். அதே சமயம் வெந்தயம் கருகிடக்கூடாது. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு நான் சொல்லித்தர்றேங்க. இது நல்லா வறுபட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதை போட்டு படபடன்னு 2 வாட்டி பொரிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா சீரகம் கசப்பு தட்டிடும். ரொம்ப கருகி போச்சுன்னா நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பவுடர் தான் அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பவுடரை நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்கிட்டா கூட நீங்கள் தேவையான போது 2 டீஸ்பூன் சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு சட்டியில் ஊற்றிக்கிறேன். ஒரு குழிக்கு 2 அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நம்ம பொடி பண்ணியிருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இந்த அளவுக்கு சேர்த்து தாங்க இந்த குழம்பு வைக்கணும். அப்போ தான் நல்லது உடம்புக்கும் கூட. நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல்லை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. நாட்டு பூண்டு பல் இருந்துச்சுன்னா அது நீங்கள் இன்னும் சேர்த்துக்கோ, நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப பூண்டு சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 200 கிராம் முழுசாக உரித்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடணும் இந்த எண்ணெயிலேயே. மேக்ஸிமம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் மண் சட்டியில் வைங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடல் சூடு அதிகமாகும். இதுக்கப்புறம் நம்ம அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வகை சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கல்லுப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. வெந்தய குழம்பு, வெங்காய குழம்பு அப்படின்னு நிறைய வகை சொல்லுவாங்க. இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க. அதே மாடலாக தான் நான் வச்சுருக்கேன். தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் நல்லா பெரிய ஒரு உள்ளங்கை அளவுள்ள தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி அப்படியே குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம குழம்பு பொடியெல்லாம் சேர்க்கலாம். இதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க. இந்த குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்றலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டால் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்காது. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு சேர்க்கணுங்க. அப்போ தான் உப்பு புளி காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் எப்படி சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன் நான்.
இப்போ நல்லா இந்த மாதிரி தளபுலன்னு கொதிக்கும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம வெந்தய பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம், மிளகு, சீரகம், அரிசி இது 4 சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு குழம்புக்கு தான் நான் இதெல்லாம் அரைச்சேன். சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்கள் நினைக்கலாம் இது என்ன நம்ம எப்போதும் செய்கிற நார்மல் மாடலில், அந்த ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் ஒரு 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 1/4 டம்ளர் ஊற்றினா போதுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டு மாறி போயிடும். ரொம்ப அந்த டேஸ்ட் சப்புன்னு ஆகிடும். தேங்காய் பால் கொஞ்சமாக விடணும், அது கெட்டி பால் கொஞ்சமாக விடுங்க, நல்லாயிருக்கும் குழம்பு. தேங்காய் அரைச்சி விடுறதை விட இந்த மாதிரி பால் விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேருங்க, ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இது என்ன குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தால் விரும்பி சாப்பிடணுங்கிறதுக்காக தான் சேர்க்குறேன். இல்லைன்னா இது சேர்க்காமையே நீங்கள் செஞ்சீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருங்க. அது வரைக்கும் நீங்கள் குழம்ப கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு அப்பளம் சுட சுட ஒரு அப்பளத்தை தொட்டுட்டு சுடு சாதத்தில் போட்டு இந்த குழம்ப சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.